அண்ணா கடலுக்குள்ள சேர் போட்டு அது மேல உட்காந்து அதுக்கப்புறம் பர்கர் சாப்பிடுங்கண்ணா. அட தலைவா, நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல தலைவா. வேற லெவல்ல யோசிச்சிருக்கீங்க. இருந்தாலும் என்கிட்ட கட்டிட்டீங்களே, கிருட்டு கிருட்டுன்னு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைக்கரைக்கெல்லாம் போய் அங்க சேர் வச்சுட்டப்பா. புட்றா ஒரு வழியா பர்கர்லாம் வாங்கிட்டு வாட்ச ஒரு ஓரத்துல கழட்டி வச்சுட்டு களத்துல இறங்கடா கைப்புள்ள அப்படி சொல்லிட்டு சேரை நிப்பாட்டி வச்சுட்டு உட்கார்ந்த பாருங்க. புட்றா கொய்யால எங்கடா புரட்டுது. சேர புட்றா ஓடிற போது ஒரு வழியா சேரை காப்பாத்திட்டப்பா. என்னப்பா சேருக்கு 2 கால் இருக்கு. ஏன் கொய்யால சேரை உடைஞ்சிட்டா. கல்ல அச்சு சாவடிச்சிரும். யாரு காலெல்லாம் உடைச்ச ஐயோ யார் சேர உடைச்ச அச்சி சாவடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாவடி அடிச்சிட்டப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த பர்கர் 2 கால் சேர்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டப்பா. நல்லாதான்ப்பா சாப்பிட்டு இருந்தேன். புட்றா கொய்யால அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் முக்கிட்டுப்பா. எப்படி நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது அப்படிங்கிற மாதிரி பர்கர் வந்து நனைய விடலப்பா. இந்த அலையும் என்ன புரட்டி எடுத்து புட்றா கொய்யால. இந்த ஒரு பர்கரை சாப்பிடுறதுக்குள்ள என்னோட உயிரே பேரும் முழுக்கப்பா. தலைவா இப்பதான் நீ இந்த கமெண்ட் பண்ணன்னு எனக்கு புரியுது. புட்றா ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல இப்படி அடுத்து என்ன பண்ண சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல